ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கும் வீடியோ பார்த்தீங்களென்றால் வளமை போல என்னுடைய டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்கள். அதுலேயும் நிறைய பேர் கொமெண்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருந்த கடலமா முறுக்கும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ரெசிப்பியாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லைக் என்னுடைய வீடியோவை இன்னும் நிறைய பேர் கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். காலையிலேயே எழும்பி இன்றைக்கு ஸ்கூல் டேன்றதால் பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கடைக்கு ஒருக்கா போக வேண்டியிருந்தது. சரியண்டு இன்றைய கடைக்கு போகமண்டு வலிக்கிட்டாச்சுது. இன்றைய ஹஸ்பண்டுக்கும் லீவு, அப்போ அதால் தானும் வாரன்னு சொல்லி சொன்னார். அதோட இன்றைக்கு ஈவினிங் என்னுடைய ஃப்ரெண்டின் மகளுக்கு பர்த்டே, அப்போ அங்கேயும் ஒருக்கா போக வேணும். அப்போ அவருக்கு கிஃப்ட்டும் கட்டாயம் வாங்கணுமெண்டு தான் கடைக்கு போகமண்டு வலிக்கிட்டது. அங்கால போக ஆக்சியோனும் இருந்தது. சரி என்று சொல்லி போட்டு ஒரு கால் என்ன புதுசாக வந்திருக்குது ஒருக்கா பார்ப்போம்ண்டு அங்கே போனேன். அங்கே போனால் என்னத்தை பார்க்குறது, கண்ணை பறிக்கிற அளவுக்கு அவ்வளவும் கிறிஸ்மஸ் திங்ஸாகவே இருந்தது. பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருந்தது. ஓகே, இதையும் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணினா நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. அதை விட நீங்களும் போய் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குமென்று தான் இதை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது எந்த விளம்பரத்துக்காகவும் இல்லை. எனக்கு நான் பொருள் வாங்க போன இடத்துல அதை உங்களுக்காக நான் வீடியோவாக இதை ஷேர் பண்ணி இருக்கிறேன். ஓகே, இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுது. நான் போகைக்கே சோறெல்லாம் வச்சுட்டு தான் போனேன். நான் சிவப்பரிசி சோறு தான், அப்போ ரைஸ் குக்கர் ரெண்டதால் நான் வச்சுட்டே போயிட்டேன். இப்போ கடகடண்டு நான் இறைச்சி கறியும் சமைச்சு இப்போ நான் கோவா தான் வறுத்திருக்கிறேன். இந்த கோவா பார்த்தீங்களென்றால் என்னுடைய முஸ்லீம் ஃப்ரெண்டின் அம்மா இதை மாதிரி தான் செய்வா. அப்போ அதை நான் பார்த்துட்டு இப்போ எல்லாம் இதே மாதிரி தான் செய்கிறது. இதை பார்த்திங்கன்னா கோவாவை நல்ல வடிவாக கழுவி வெட்டி போட்டு இதுக்குள்ள உள்ளி, பச்சை மிளகாய், வெங்காயம், அதோட மாஸ் கருவாடு போட்டுக்கிறேன், மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறேன், கட்டத்தூளும் நான் இதுக்குள்ள சேர்த்துருக்கிறேன். இதோடையே தேங்காய் எண்ணெயும் நான் இதில் சேர்த்துருக்கிறேன். இதோட பார்த்தீங்களென்றால் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி விடுவோம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு, ஏனென்று பார்த்தீங்களென்றால் இந்த கோவா கழுவின அந்த தண்ணியிலையும் நாங்கள் விட்ட எண்ணெயிலையும் இந்த கோவா எங்களுக்கு அப்படியே வதங்கி வரும். நாங்கள் போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸும் அப்படியே மூடி இருக்கவே நல்ல வடிவம் எண்ணெயில் வதங்கி வரைக்கும் அந்த ஃப்ளேவர் எங்களுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இந்த வீடியோ பார்க்குறீங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி கோவா வாங்கினா இப்படித்தான் செய்வீங்கள். இங்கால பார்த்தீங்கன்னா நான் குக்கும்பர் சம்பல் செய்வோம்ட்டு பிள்ளைகளுக்கு குக்கும்பர் சம்பல் விருப்பம். அப்போ இந்த ஸ்க்ரப்பர் பார்த்தீங்களென்றால் சின்ன சின்னனா கட் பண்ணின மாதிரி எனக்கு ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அப்போ ஓகேண்டு போட்டு அதில் செய்துட்டு டக்கண்டு சின்ன வெங்காயம் வெட்டி போட்டாச்சு. இதோடைய உரைப்புக்கு தேவையான அளவு பச்சை மிளகாயும் நல்லா சொப் பண்ணி போட்டிருக்கிறேன். இந்த க்ரீம் நான் பால் கறியலுக்கு பாவிக்கிறது, அதில் தான் நான் இன்றைக்கு சேர்த்து செய்ய போகிறேன். இதோட பார்த்தீங்களென்றால் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தேசிப்புளி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னால் நல்ல ஒரு டேஸ்டியான சூப்பரான குக்கும்பர் சம்பலும் வந்து எங்களுக்கு ரெடியாகிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கோ. இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் எங்களுடைய கோவாவும் வந்து ரெடியாகிட்டது. அந்த தண்ணி எல்லாம் வற்றி நாங்கள் விட்ட அந்த தேங்காய் எண்ணெயில் இந்த கோவாவும் நான் போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்ந்து வதங்கி நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி கொள்ள போகிறேன். இப்போ சமையல் எல்லாம் முடிச்சிட்டேன், கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, பிள்ளைகளும் வீட்டுக்கு வந்துட்டேனும். இன்றைக்கு எங்களுடைய சமையல் என்னென்று பார்த்தீங்களென்றால் சிவப்பு அரிசி சோறு நல்ல கமண்டு வாசத்தோட மாஸ்கருவாடெல்லாம் போட்டு வறுத்த கோவா. இந்த கோவாவை கட்டாயம் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. திரும்ப கோவாவை பார்க்குற நேரமெல்லாம் நீங்கள் இதுதான் செய்வீங்க. இதோட சூப்பரான எங்களுடைய குக்கும்பர் சம்பல். இந்த குக்கும்பர் சம்பல் எனக்கு மட்டுமில்லை, என்னுடைய பிள்ளைகளுக்கும் அவ்வளவு பிடிக்கும். இதோட பார்த்தீங்களென்றால் நான் ஆட்டிறச்சி நல்ல வடிவாக வரட்டி வச்சுருக்கிறேன். இன்றைக்கு அவ்வளவா குழம்பில்லை, நல்ல திக்காக நல்லா பிரட்டி நான் ஆட்டிறச்சி கறியும் வச்சிருக்கிறேன். இப்போ லஞ்செல்லாம் முடிச்சுட்டு பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டேனும் நானும் சாப்பிட்ட பிளேட்டெல்லாம் கழுவி வச்சு போட்டு கடலைமா முறுக்கு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கு என்னுடைய ஃப்ரெண்டின் மகளுக்கு பர்த்டே, அப்போ அங்கே கொஞ்சம் முறுக்கு கொண்டு போகலாம்னு தான் நான் இப்போ இதை செய்ய போகிறேன். இந்த கடலைமா முறுக்கு செய்கிறதுக்கு நான் அவிச்ச கோதுமைமா 2 கப் எடுத்திருக்கிறேன். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கடலைமா சேர்க்கிறதுக்கும் ஒரே அளவு. உங்கள்கிட்ட இந்த கப் இல்லாட்டிக்கு நீங்கள் எந்த கப்பும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணி கொள்ளுங்கோ. 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் கடலை மாவும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். கடலை மாவை நல்லா அரித்து சேர்த்து கொள்ளுங்கோ. இப்போ இந்த கடலை மாவையும் அவிச்ச மாவையும் சேர்த்து ஒருக்கா நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். மற்ற இன்க்ரீடியன்ஸுகளை நாங்கள் சேர்த்துக்கொள்கிறதுக்கு இது போல் நல்லா ஒரு கரண்டியோ அல்லது இதே மாதிரி ஒரு மர அகப்பியோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து கொள்ளுங்கோ. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்களென்றால் உங்களுடைய உரைப்புக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கொள்கிறேன். கூடுதலான மிளகாய்த்தூள் போட்டோம்னா அந்த முறுக்கு வந்து எங்களுக்கு கலர் கருகின மாதிரி இருக்கும். இதோடைய 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கொள்கிறேன், இந்த முறுக்கு நல்ல கலராக வாரத்துக்கு. இதோடைய 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட தேவையாண்டால் நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூனை கூட்டி சேர்த்து கொள்ளுங்கோ. இதோடைய 1/2 டேபிள் ஸ்பூன் வறுத்த எள்ளும் சேர்த்துக்கொள்கிறேன். வறுத்த எல்லாம் நீங்கள் சேர்த்து கொண்டீங்களென்றால் இந்த எள்ளை வந்து நாங்கள் எண்ணெயில் பொரிக்கும் போது இந்த எள்ளு வந்து எங்களுக்கு வெடிக்காது. அப்போ இந்த முறுக்கும் எங்களுக்கு வந்து வெடிப்பு எதுவுமே இருக்காமல் நாங்கள் முழு முறுக்காகவே இதை நாங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கலாம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸையும் நாங்கள் சேர்த்துட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். எவ்வளவுத்துக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடுறோமோ அவ்வளவுத்துக்கு இதில் நாங்கள் சேர்த்துருக்கிற இந்த உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய், எள்ளெல்லாம் இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்களென்றால் இது போல் ஒரு மர அகப்பை காம்பவுண்ட் எடுத்துக்கொள்ளுங்கோ. ரூம் டெம்பரேச்சர் தண்ணி தேவையான அளவு விட்டுக்கொள்ளுங்கோ. ஒரு இடியப்பத்துக்கு எப்படி நீங்கள் மா குழைக்கிறீங்களோ அது போல தான் நீங்கள் இந்த முறுக்குக்கும் மா குழைக்க வேணும். சில பேர் வந்து சுடுதண்ணி விடுறீங்கள், சுடுதண்ணி விட்டீங்கன்னா இந்த முறுக்கு வந்து எங்களுக்கு சரியான வைரமாக இருக்கும். நீங்கள் வாயில் வச்சு இதை கடிக்கவே முடியாது. கையில் வச்சு நாங்கள் அழுத்தும் போது இந்த முறுக்கெல்லாம் எங்களுக்கு நொறுங்கி வர வேணும். அதுதான் உண்மையான பதம். அதுக்கு நாங்கள் சாதாரணமான ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியை தான் நாங்கள் ஊற்றி இந்த முறுக்கு வந்து நாங்கள் குழைக்க வேண்டும். இப்போ பாருங்கோ, எனக்கு ஊற்றின தண்ணி எல்லாமே காணும். எவ்வளவுத்துக்கு தான் நாங்கள் இந்த அகப்ப காம்பை வச்சு மாவை குழைச்சாலும் கைகளால் நாங்கள் நல்லா அழுத்தி குழைக்கிற மாதிரி எங்களுக்கு இந்த மா வந்து சாஃப்டாக வராது. இங்கே பாருங்கோ, இது போல் குழைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த மாவின் பதம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அவ்வளவுத்துக்கு சாஃப்டாக வந்து நான் இந்த மாவை குழைச்சி எடுத்திருக்கிறேன்.
நீங்கள் இதுக்கு எண்ணெய் எதுக்குமே சேர்த்து குழைக்க தேவையில்லை. நாங்கள் குழைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கைகளில் அந்த வந்து ஒட்டாத பதத்துக்கு எங்களுக்கு வரும். இதுதான் சரியான பதம். இப்போ இந்த முறுக்கு நான் ஸ்டார் அச்சில் தான் புளிஞ்செடுக்க போகிறேன். ஸ்டார் அச்சு இருந்தாலும் சரி அல்லது உங்கள்கிட்ட 3 ஓட்டை அச்சு இருந்தாலும் சரி நீங்கள் அதையும் முறுக்கு நீங்கள் புளிஞ்சு எடுக்கலாம். முதல்ல இந்த முறுக்கு உரலுக்கு நல்ல வடிவாக எண்ணெயை நான் பூசிக்கொள்கிறேன். எண்ணெயை நாங்கள் பூசிட்டோமென்றால் இந்த வந்து எங்களுக்கு இந்த உரலில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ பாருங்க, இது போல் ரெண்டுக்கும் நான் நல்ல வடிவாக இந்த அச்சுக்கும் சேர்த்து எண்ணெயை பூசி விட்டுட்டு இந்த ஸ்டார் அச்சில் தான் முதல் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். குழச்சி வச்சிருக்கிற மாவை நான் ஒரு உரல் இதுக்குள்ளே வச்சு போட்டு இப்போ உங்களுக்கு நான் புளிஞ்சு காட்டுறேன். நீங்கள் ஸ்டார் அச்சு தான் போடணுமென்று இல்லை, உங்களுக்கு விருப்பமான அச்சியை நீங்கள் இதுக்கு போட்டு செய்து கொள்ளலாம். இப்போ இடியப்பத்தட்டுன்னு 2 எடுத்துருக்கிறேன். இந்த இடியப்பத்தட்டுக்கும் நல்ல வடிவாக எண்ணெயை பூசி விடுவோம். இந்த முறுக்கு இந்த இடியப்பத்தட்டில் ஒட்டாமல் எங்களுக்கு அந்த எண்ணெய் சட்டியில் விழுறதுக்காக. இப்போ பாருங்கோ, இந்த முறுக்கை நான் இதே போல் இடியப்ப தட்டில் தான் நான் புளிஞ்செடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஓட்டக்கரண்டி இருந்தால் நீங்கள் அந்த ஓட்டக்கரண்டியிலையும் நீங்கள் இது போல் புளிஞ்சிட்டு நீங்கள் எண்ணெய்க்குள்ளே கவிட்டு விட்டுட்டீங்கள் என்றால் இந்த முறுக்கு நல்ல ஈஸியாக உங்களுக்கு சுட்டெடுக்க முடியும். இங்கே பாருங்க, இது போல் நாங்கள் முறுக்க நல்லா சுத்தாகவே பாருங்கோ புளிஞ்சு எடுத்திருக்கிறேன். இது போல் நாங்கள் மற்ற முறுக்குகளையும் புளிச்செடுப்போம். இப்போ பார்த்தீங்களென்றால் இங்கால நான் ஒரு அடுப்பை பண்ணி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன். இந்த எண்ணெய் எங்களுக்கு ஹீட் ஆகிட்டு பார்க்குறதுக்கு முறுக்கு மாவில் கொஞ்சம் எடுத்து நான் இந்த எண்ணெய்களில் போட்டிருக்கிறேன். இந்த முறுக்குமா தானாகவே பாருங்கோ மேலால் எங்களுக்கு பொரிஞ்சு வந்துட்டுது. இந்த ஸ்டேஜில் நாங்கள் புளிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கை போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த எண்ணெய் எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடியப்ப தட்டில் நான் புளிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கு எல்லாத்தையும் இப்படியே இந்த எண்ணெயில் நான் தட்டி விட போகிறேன். எங்களுக்கு ஒட்டாமலே இந்த எண்ணெயில் முறுக்கெல்லாம் எங்களுக்கு விழுந்துடும். இங்கே பாருங்கோ இவ்வளவுத்துக்கு இந்த முறுக்கு எங்களுக்கு எண்ணெயில் பொரியுதண்டு. இந்த முறுக்கு எங்களுக்கு அடியில் நிற்காமல் தானாகவே மேலால் பொரிஞ்சு எங்களுக்கு வந்துடும். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஏனெண்டா இந்த முறுக்கை நாங்கள் கலர் மாறாமல் எடுத்துக்கொள்ள வேணும். அடுப்பை நாங்கள் கூட்டி வச்சிட்டோமென்றால் வெளியில் எங்களுக்கு கலர் மாறிடும், ஆனால் உள்ளுக்க முறுக்கு எங்களுக்கு அவியாமல் இருக்கும். இப்போ பாருங்க, இந்த 2 முறுக்கும் தானாகவே மேலுக்கு பொரிஞ்சு எங்களுக்கு வந்துட்டுது. நல்ல வடிவாக 2 பக்கமும் நாங்கள் பிரட்டி விட்டு இந்த முறுக்கை நாங்கள் பொரிச்செடுக்க வேணும். இந்த முறுக்கு எங்களுக்கு பொரிஞ்சிட்டுதோண்டு பார்க்குறதுக்கு நாங்கள் முறுக்கு பொரியலை என்றால் இதே போல் பபுள் வந்து கொண்டே இருக்கும். எங்களுடைய முறுக்கு பொரிஞ்சிட்டுதென்றால் இதில் இருக்கக்கூடிய பபுள் எல்லாம் எங்களுக்கு அப்படியே அடங்கிடும். அந்த ஸ்டேஜில் இந்த முறுக்கு எங்களுக்கு பொரிஞ்சிட்டுதண்டு நாங்கள் இதை எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ பாருங்க, ஒரு அளவுக்கு தான் எனக்கு இந்த முறுக்கு பொரிஞ்சிருக்குது. ஏனெண்டா அதில் பபுள் வாரது உங்களுக்கே தெரியுது. இப்போ இது என்ன எனக்கு ரெடியாகையில் நல்ல வடிவாக 2 பக்கமும் பிரட்டி போட்டு நாங்கள் இந்த முறுக்கை பொரித்து எடுத்து கொள்ளுவோம். இப்போ பாருங்க, இந்த முறுக்கு எங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. ஏனெண்டா அந்த எண்ணெயிலேருந்து வரக்கூடிய அந்த பபுள் எல்லாம் எங்களுக்கு அடங்கி எண்ணெயும் நல்ல தெளிவாக இருக்குது. எப்பையும் அடுப்பை நாங்கள் மீடியம் ஹீட்டில் குறைச்சி வச்சுட்டு இந்த முறுக்கை நாங்கள் சுட்டுட்டோமென்றால் இதே போல் நல்ல பொன்னிறத்துக்கு எங்களுக்கு இந்த முறுக்கு சுட்டெடுக்க முடியும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பவுலுக்குள்ளே நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த சுட்டெடுத்த முறுக்கு எல்லாத்தையும் நான் இந்த பவுலுக்குள்ளேயே போட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அதிலிருந்து வடியக்கூடிய அந்த எண்ணெயை அந்த டிஷ்யூ பேப்பர் இழுத்து எடுக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் இதை எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம். இது போல் மிகுதியாக இருக்கிற மாவையும் நாங்கள் முறுக்காக புளிஞ்சு இதை நான் சுட்டெடுத்து போட்டு எப்படி வந்தேன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்கோ, எங்களுடைய ஸ்டார் அச்சு முறுக்கை நான் சுட்டெடுத்துட்டேன். இங்கால 3 ஓட்டை அச்சு போட்டு நான் அரைவாசி முறுக்கை சுட்டெடுக்க போகிறேன். ஏனெண்டா நிறைய பேர் நினைப்பீங்க ஸ்டார் அச்சு போட்டால் மட்டும்தான் இந்த முறுக்கு சுடலாமண்டு. ஆனால் 3 ஓட்டை அச்சு இருந்தாலும் நீங்கள் இந்த முறுக்கை சுட்டு கொள்ளலாம். எந்த அச்சு இருந்தாலும் நீங்கள் மாவிൻ്റെ
கலவையை வந்து ஒழுங்காக கலந்து நாங்கள் குழச்சி எடுத்துட்டோம்னால் எந்த அச்சாலையுமே நாங்கள் இந்த முறுக்கு சுட்டு கொள்ளலாம். பாருங்க, நான் ஒரு உரலுக்கு 2 முறுக்கு நான் இது போல் புழிஞ்சு விட போகிறேன். என்னென்ன ஆகலும் குவியலாக புழிஞ்சிட்டோம்னால் எங்களுக்கு அந்த ஒட்டுப்பட்டு இருக்கக்கூடிய மாதிரி அந்த நடுவுக்கு எல்லாம் எங்களுக்கு பொரியாத மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, இது போல் நல்ல வடிவாக பொன்னிறமாக இதையும் நான் பொரித்து எடுத்துட்டேன். ஓகே, ஒரே கலவையில் 2 விதமான கடலைமா முறுக்கு நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். இந்த தீபாவளிக்கு கட்டாயம் நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த ஈஸியான முறையில் கடலைமா முறுக்கு எல்லாரும் செய்து உங்களோட தீபாவளியை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன். நான் உடைக்கும் போதே இந்த முறுக்கின்ற சவுண்ட் உங்களுக்கு எவ்வளவுத்துக்கு இந்த முறுக்கு கிரஞ்சியாக இருக்குதுன்ட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களோட வீட்டிலையும் நீங்கள் இந்த தீபாவளிக்கு எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்கோ. இப்போ முறுக்கெல்லாம் சுட்டு முடிச்சிட்டேன், ஆற வச்சிருக்கிறேன். ஆறின பிறகு தான் பேக் பண்ணி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் கொண்டு போகிறேன். அதுக்கு முதல் நல்ல ஒரு நெஸ்காஃபி பால் எல்லாம் விட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக குடிப்போம் என்று போட்டு தான் இப்போ நான் காஃபி வந்து ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறேன். இப்போ காஃபி எல்லாம் குடித்து பிஸ்கெட்டும் சாப்பிட்டு இன்டோர் பிளான்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்ற வேண்டி இருக்குது. ஏனெண்டா கிழமைக்கு ஒரு தடவை தான் தண்ணி ஊற்றிக்கொள்கிறேன். அதுக்கும் நிறைய ஊற்றுறையில் கொஞ்சம் தான் அந்த அடிக்கி கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏனெண்டா இப்போ கொஞ்சம் ஹீட்டர் எல்லாம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெளியில் குளிரும், அதால் கொஞ்சம் தண்ணி நாங்கள் இலக்கு ஸ்ப்ரே பண்ணி விடணும். அடியலுக்கும் நாங்கள் தண்ணி கொடுக்கணும். அப்போ தான் இன்டோர் பிளான்ட் வந்து எங்களுக்கு நல்ல பச்சை இல்லையா எங்களுக்கு இருக்கும். இப்போ தண்ணியும் ஊற்றி எல்லாம் முடிச்சிட்டேன். என்னுடைய மகன்ட ஸ்கூல் உடுப்புகளெல்லாம் துவைச்சபடியே இருந்தது. அப்போ எல்லாம் கசங்கி போயிருக்குது. அப்போ இந்த டைம்லேயே இதே முறுக்கால் அயன் பண்ணி முடிச்சு விடுவோம்ட்டு தான் இப்போ நான் அயன் பண்ணி கொண்டு இருக்கிறேன். டெய்லியும் டைம் கிடைக்கிற நேரத்தில் சின்ன வேலைகளை நாங்கள் செய்து முடிச்சிட வேணும். எடுத்து வச்சுட்டு நாங்கள் இதை நாளைக்கு செய்வோம்ட்டு நாங்கள் விட்டுட்டோம்னால் அந்த வேலை எங்களுக்கு வந்து பெரிய ஒரு வேலையாக மாறிடும். எப்பயுமே நான் அப்படி விட்டதில்லை. நான் உடுப்பு துவைச்சாலும் நான் அது காஞ்ச உடனே எடுத்து மடித்து எந்தெந்த உடுப்பு எங்கே வைக்கணுமோ அதை அரேஞ்ச் பண்ணிடுவேன். இன்றைக்கு நான் உடுப்பு அயன் பண்ணியே ஆகணுமெண்டு காலையில் எலும்பேக்கியே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதால் இப்போ இந்த உடுப்புகளை நான் அயன் பண்ணி கொண்டிருக்கிறேன். பிறகு அயன் பண்ணுவோம்ட்டு விட்டுட்டோம்னால் ஈவினிங் நாங்கள் எப்படியும் லேட்டாக தான் பர்த்டே வீட்டுக்கு போவோம், லேட்டாக தான் அங்கே இருந்தும் வருவோம்ட்டு எனக்கு தெரியும். அப்போ இந்த வேலை எல்லாத்தையும் நான் முடித்து விட்டுட்டேன் என்றால் பிறகு எனக்கு நாளைக்கு கிளாஸ் இருக்கிறதால இந்த வேலைகளெல்லாம் செய்ய முடியாது. இன்னும் வேறு வேலைகள் இருக்குது, அதை வந்து கிளாஸால் வந்து நான் ஈவினிங் டைம் வந்து செய்து கொள்ள முடியுமென்றதுக்காகத்தான் நான் இந்த வேலையை இப்போ நான் செய்து கொண்டு நிற்கிறேன். ஓகே, இப்போ உடுப்பு அயன் பண்ணுற வேலைகளையும் நான் முடிச்சிட்டேன். இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் இந்த லேப்டாப்பில் கொஞ்சம் மெயிலுகள் அதுகள் யூடியூப்பின்ற வந்துருக்கொண்டு பார்க்குறதுக்காண்டி எடுத்தெல்லாம் செக் பண்ணி போட்டு இப்போ அதையும் எடுத்து அந்த இருந்த இடத்துல வச்சு விடுவோம். ஏனெண்டா ஆல்ரெடி இந்த லேப்டாப் வாங்கி இப்போ ஒரு கிழமை தான் என்னுடைய லேப்டாப் உடைஞ்சிட்டுது. அதை நாங்கள் திருத்திட்டோம். இருந்தாலும் அது எங்களுக்கு செய்து கொண்டு போவேக்க தானாகவே அது ஆஃப் ஆகுது, என்னத்துக்கண்டே தெரியல. அப்போ அதால் புது லேப்டாப்பும் வேண்டிட்டேன். இங்கால பார்த்தீங்களென்றால் நான் இன்றைக்கு கடையில் போய் உங்களுக்கு காட்டின திங்ஸில் வீட்டுக்கண்டு வாங்கின திங்ஸ் வந்து இதுதான். நல்ல ஒரு போலும் டீ கப்பும் 2 செட் வேண்டியிருக்கிறேன். இது என்னட்ட இல்லை, டீ கப்புகள் வந்து நான் நிறைய வச்சுருக்கிறேன். ஆனால் இந்த போலோட சேர்ந்த டீ கப் என்னட்ட இல்லை. அப்போ அதால் அதையும் 2 வேண்டி கொண்டாந்து இங்கால வந்து இந்த கிறிஸ்மஸ் வீடு மாதிரி இருக்கிறது. இதுக்குள்ளே உப்பு போட்டு வைக்கக்கூடிய அந்த ஜாடி. இது வந்து லைட் இருக்குது மொழுதிரி. இது இந்த சாண்டா க்ளோஸ்லேயே நாங்கள்
இந்த கை கழுவுற லிக்விட். இங்கால வந்து ஒரு அழகான தண்ணி போத்தல் உண்டு. அப்போ அதையும் பார்த்துட்டு நல்லா இருந்தது. அப்போ நான் அதையும் வேண்டிக் கொண்டு வந்துட்டேன். இந்த பொருட்கள் விளம்பரத்துக்கு இல்லை, என்னுடைய வீட்டுக்காக நான் வாங்கினதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பபாய்.